ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராபிடோ அண்ட் போர்ட்டர். இப்போ ரெண்டு பேருமே இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதுவே என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ தப்பாக இருந்தால் சரி பண்ணிக்கிறேன். வாங்க ஆன் பண்ணி போடலாம். ஸோ ராபிடோ இப்போ ராபிடோ நம்ம வந்து பேசஞ்சர் ஏற்ற போகிறதில்ல, ஆளுங்களை கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஒன்லி பார்சல் மட்டும்தான். ஏன்னா நீங்களும் நிறைய பார்த்துருப்பீங்க பேசலாம். ராபிடோ பைக் டாக்ஸி ஓட்டலாம் நிறைய விஷயம் வருது. ஐயோ அவங்க தான் வரக்கூடாது. இங்கே பாருங்க, ராபிடோ ஆன் பண்ணாலும் பேசஞ்சர் தான். சென்னை ஏர்போர்ட்டுன்னு போடுறாங்க. ஏர்போர்ட்டில் போய்ட்டு தான் 10 பேரை பிடிச்சி கேஸ் போட்டாங்க. யார் ஓடிட்டு போகிறாரு ஃபோனில்? நாங்களாம் பண்ணாதவங்க லவ் பண்ண அப்படி தான் கைப்பந்தாங்க. 120 ரூபா போடுறாங்க. எப்பலாமா எடுத்துட்டாங்க. சரிங்க, ஃபஸ்ட்டு ஆர்டர் எடுத்து ஒன்றே கண்டினியூ பண்ணுறேன். என்னடா இது, ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தா இது அங்கே மழை வரும். இல்லை ஃபஸ்ட்டு நாள் ஆரம்பமே சரியில்லையே. கேமரா நனைஞ்சிருவா தான் பார்க்குறேன். இதனால மழையிலும் ஆர்டர் எடுத்துருவேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், ஆர்டர் போட்டாங்க. நான் தான் எடுக்கல. மழை வருது. ரெயின் கோட்டை இன்னைக்கு எடுத்துட்டு வரல. ஓகேங்க, ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆர்டர் தாங்க போட்டாங்க. எங்கெல்லாம் ஒரு தெரியவா தெரியல. ஃபஸ்ட் ஆர்டர் தாங்க போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கத்தில் பிக்கப் பண்ணிட்டு பேட்ச் கையில் 169 ரூபா. சரி எடுத்தோம். அங்கே போனால் எதனா ஆர்டர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு. கேமரா எடுத்து மாட்டின மழை விட்டுச்சாலும் திரும்ப மழை வருதுங்க. ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணுறோம். என்ன தங்க சார், என்ன தங்க சும்மா வருது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் கொடுத்தாங்க. சரி சார், ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. வாவ், வெரி நைஸ். பார்த்தீங்களா என்னங்க இது? சென்னையில் தாங்க எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்குதுன்னு தெரிய மாட்டேது. ஓ மை காட். சரி, இது பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை டான்ஸ் ஆடுறோம். சரிங்க, மழை விட்டதும்
டாக்டர் போய் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் மழையில் இது கேமரா எடுத்து உள்ள வச்சுருக்கேன். வேறு வழியாக வீடியோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மழை விட்டுருக்குது. இதில் பேப்பரில் ஒரு ஆர்டர் எடுத்துல பேர் இருக்குது. ரெண்டாவது ராப்பிடில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. எப்படி இருக்கான் ராப்பிட நான் ஜீரோ என்ன கவிதை திரும்ப மழை ஸ்டார்ட் ஆகுது. இப்பதான் வீடியோ எடுத்தேன். அதையா அந்த கோளுக்கு அந்த சோதனை ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிராப் லொகேஷன் வந்துட்டு அந்த ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துட்டேன். மழை நிறைய வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. இந்த ரெண்டாவது ஆர்டர் கொடுத்துருந்தா ராத்திரியில் பார்சல் இருந்ததுல அந்த பார்சலுக்கு வந்துட்டு அதுதான் டாக்குமெண்ட் தான். அதனால எமர்ஜென்சி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணிருந்தாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு 100 தான். ஆனால் ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாரு. எமர்ஜென்சி சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாரு. மழை வந்தாலும் பரவாயில்ல சீக்கிரம் ஃபேமிலி பேக்கில் வச்சுட்டு நான் பேக்கில் வந்துட்டேன். மழை வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நாளே நம்மளுக்கு இது பண்ணுதுங்க. வீடியோவே எடுக்க முடியல. அந்த கேஸ் தான் வீட்டில் வச்சு பண்ணிட்டாங்க. ரவுண்ட் காட்டெல்லாம் எடுத்துட்டு வரல. எல்லாமே வீட்டில் வச்சுட்டு வந்தப்போ அந்த மாதிரி ஆகுது. அது டிராப் லொகேஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நான் 50 மீட்டர் முன்னாடி போயிட்டேன். இல்லை ஒயின் ஷாப் இருக்குது. ஹலோ அந்த வெஸ்ட் கொரியர் இருக்கு இல்லையா அங்கே இருக்கேன். இந்த ஒயின் ஷாப்புக்கு முன்னாடி போயிடுதா நேரம் இங்கே தான் காட்டுது. அவர் கொஞ்சம் முன்னாடி வர சொல்கிறாரு. கவர்ல இதுக்கு தானே வச்சிருந்தேன். இந்த மாதிரி மழை இருந்தா எத்தனை பார்சல் கொடுத்தா என்ன பண்றது? சொல்லுங்க நானே வந்துடுறேன். தேங்க்யூ. இந்த ஆட்டோ கொடுத்தாச்சு. இது அமௌண்ட் அதிகம் போட்டாரு 170. $169 வந்துச்சு. 170 அனுப்பிட்டாரு. அண்ணா நகருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இங்கே 2 ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்க, அடுத்த ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக பண்ணுறேன். என்னன்னா 4வது ஆர்டர் எடுத்திருக்கேன். ராத்திரியோட ஒரு பார்சல். பேப்பரில் ஒரு பார்சல். ஒன்று ராஜா அண்ணாமலைபுரம், இன்னொன்று குண்டு. அதை கொடுத்துட்டு போயிருக்கான். ஃபஸ்ட்டு ராத்திரி பார்சல் எடுத்துரு. ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அப்போ நல்லா வெயில் அடிக்குது. அதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. கேமராலாம் எடுத்து செட் பண்ணுறதுக்குள்ள டைம் ஆச்சு. அதனால ராத்திரி ஆர்டர் ஃபஸ்ட்டு எடுத்துருவேன்.
இல்லையா? ஐயோ வெயிட்டா இருக்கா? வெயிட்டா இருக்கா? சரி வாங்க. ஓகே அங்கே போயிட்டு கொடுத்துட்டா அவர் த்ரீ ஃபிஃப்டி கூலி கொடுத்துருவார். 350 எழுதி கொடுத்தேன். கூலி 350. செவன் லொக்கேஷன் கரெக்டாக அதே தான். இந்த சிபிசிஎல் பில்டிங் உள்ள சார் ஸ்கொயர் அதே தான். 7826898224. அங்கே கீழே ஃபோன் பண்ணால் கீழே வச்சுட்டா போதும். கீழே வந்து போய் கொடுத்துருவாங்க. பில்லை கையில் கொடுத்துருவாங்க. டபுள் சார் எடுத்து கலந்து வச்சு இன்னும் உட்காந்துட்டு இடம் பின்னாடி வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஆமா ஆர்டர் எடுத்துருந்தா சரியாயிட்டு இருக்கோம். ஆனால் பெரிய பஸ்ஸாக இருக்கு சொல்லிட்டாங்க. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க. பேப்பரில் ஒரு ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது பாக்ஸ் பெருசாக இருக்குதா, 2 ஆர்டர் நம்ம எடுத்துட்டு வந்ததில்ல, ஆர்டர் தான் எடுத்து புக் பண்ணுறாங்க. இது பேப்பரில் எல்லாம் புக் பண்ணுறாங்க. அவங்க ஏன்னா ஸ்கூட்டி தான் புக் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரும் பைக்கு அப்படின்னா போதும். பேப்பரில் எல்லாம் ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறேன். அவனுக்கு 50 தான் ஆர்டர் போடுறாங்க. எத்தனைமா சூப்பர் ஆர்டர் பண்ணலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். அவனுக்கு 50 தாங்க. பாருங்க ஹலோ வந்துட்டாருண்ணா. மூன்று மணிக்கு தான் போகணும் காணுதுங்க. 36 கிலோமீட்டர். எங்க கோயம்புத்தூர்ல போகிறது நம்ம அப்படி போகிறது.
அந்த குண்டில் போய் கொடுத்துட்டு அப்புறமா போகிறோம். எனக்கு தான் வேறு லாங்காக இருக்குது. பார்த்துக்கலாம், எவ்வளோ பண்ணுறோம், இப்போ பண்ண மாட்டோம் இல்லை அந்த மாதிரி. அந்த பின்னாடி வீட்டாக இருக்குது, காற்று வாங்குது. அவ்வளோதாங்க, 2 ஆடு எடுத்து கலந்தாச்சு. இன்னும் உட்காந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பார்த்துக்கலாம், 4 மணிக்குள்ள ஆர்டர் முடிச்சுதான் நினைக்கிறேன். ரெண்டு வரும் அதை கொடுத்துட்டுலாம் ஃப்ரீ ஆகிடுங்க. எந்த அப்படிதான் ஆர்டர் போட்டாங்கன்னா சாம்பாரத்துக்கு கோயம்பேட்டுக்கு எதனா போட்டாங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டே போகலாம். 350. 350 ஆ எங்க இருந்து இருக்கு? சரி சார், இது அதுதான் பின்னாடி வந்துடல. இல்லைங்க, அந்த இது கொடுங்க, ஓட்டரோட இது. எனக்கு 289 சம்திங் ஏதாவது ஒரு காட்டுச்சு. 350 வாங்கிக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்காரர். அது நான் எப்படி எனக்கு போட்டுறேன், அந்த இது அவர் எனக்கு சென்ட் பண்ணுறேன்ல. அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் அதெல்லாம் எதுவுமே சொல்லலையா? அதெல்லாம் இதனாலதான் நமக்கு டைம் வருது. இல்லைன்னா இந்த டைம்லாம் இருக்குன்னு இன்னும் 2 ஆர்டர் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். அது நிறையா ஆகுது. 4 மணிக்குள்ள மிச்சமாக வந்துச்சோம். இவங்க பண்ணுறதை பார்த்தா நம்ம எங்க நம்பர் சொல்லிட்டா ரேட்டுக்கு அவர் தான் சொன்னாரா? ரேட்டுக்கு ஆமா, அவர் தான். நான் புக் பண்ணேன். ஆமா, டிராப் பண்றதுக்கு ரேட்டுக்கு வேணும். இல்லைன்னா டிராப் பண்றதுக்கு ரேட்டுக்கு வரும். டிராப்ல பாருங்க, டிராப் ரேட்டுக்கு பார்த்தா இல்லைன்னா நார்மல் மெசேஜ்ல பாருங்க. அப்படி போறேன். வந்தாச்சு. ஆனா பேர் தரணும். ஆனா பேர் தரணும். ஆனா இந்த கேட்ல தான் இருக்கேன். இல்ல இன்னும் வரல. வெளியே இருக்கேன். கேட் லாக்ல இருக்கேன். கேட்டுங்க. ஒரு கப்ளேட் வரேன்.
அதான் நீங்க போட்டீங்க சொல்றாரு. ஆமாண்ணா. அதுதாங்க 553 கலெக்டட். ஓகேங்க, எங்களோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். திரும்ப மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ண முடியாது. வேற என்ன வேணும் ஆர்டர் கொடுத்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இதோட முடிச்சிட்டோம். இந்த வேலு சாலை, இந்த வேலு சாலைன்னு பார்க்குறோமா, பேப்பரில் 635 635. ஃபஸ்ட்டு ராபிடோவில் 389 389. நெக்ஸ்ட்டு அந்த 350 ஆர்டர் ஒன்று எடுத்தோம் இல்லையா, 289 ரூபா. அதுக்கு வந்து 350 கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 60. ஃபஸ்ட்டு எடுத்த ஆர்டருக்கு, சரி செகண்ட் எடுத்த ஆர்டருக்கு ஒரு 20 டிப்ஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் -150 பெட்ரோல். Today means 9 to 4. Thank you guys.